Dear students and parents, welcome to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருக்க டாப் 10 frequently asking question சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் பற்றி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம தனியாக ஒரு வீடியோவே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் இதில் இருக்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா, ட்ரை டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு நிறையவே தேவைப்படுது. ஸோ ட்ரை டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஃபில்லிங் அப் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஆஃப் காலேஜஸ் லைக் MBBS ஆர் BDS இன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார்ம்? என்னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார்மில் நான் வந்து மினிமம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜை வந்து போடணுமா, நான் வந்து கம்மியாக தான் போடணுமா, ஒரு காலேஜ் தான் போடணுமா, 10 காலேஜ் தான் போடணுமா, இல்லை MBBS BDS ரெண்டுமே போடலாமா அப்படின்றது சில பேருக்கு கொஷினாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த 3 டைப் ஆஃப் காலேஜில் இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த எலிஜிபிலிட்டி இருக்க கோட்டா கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இருக்கிற எல்லா காலேஜுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், டாப் டு பாட்டம் வரைக்கும் ஆர்டர் பண்ணலாம், அதை ரீஅரேஞ்சும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரே வேண்டாம். என்ன கோர்ஸ்க்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எய்தர் MBBS ஆர் BDS. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 37 இயர்ஸையும் சேர்த்து 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் போடலாம். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்க எல்லா காலேஜுக்கும் MBBS BDSும் போடலாம். அண்ட் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் வர எல்லா MBBS அண்ட் BDS இது எல்லாமே நீங்கள் போடலாம். எந்த இதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சரிங்களா? ஆப்ட் அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு போடுங்க. சரிங்களா? செகண்ட் ஒன் வந்து, இஸ் இட் நெசசரி டு ஃபில் அப் தி சாய்ஸஸ் and locking the choices to get seat allotted, or I will be allotted seat automatically from left out over seats. ஸோ எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கும் சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா லெஃப்ட் அவுட் மிச்சம் மீதி இருக்க காலேஜ் எனக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். சாய்ஸ் லாக் பண்ணலாம்னு அவுட் ஆஃப் சாய்ஸ் லாக் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு ரேங்கிங் அண்டு கம்யூனிட்டி ரேங்கிங். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த சீட்டும் அலாட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் கிளியர் கட்டாக இருங்க. கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணியே ஆகணும். நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் போடலாம், அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியே ஆகணும். தேர்டு ஒன், இஸ் இட் நெசசரி டு ஜாயின் allotted medical dental colleges of round 1 to get chance to participate in round 2? எனக்கு காலேஜில் எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் லைக் மெடிக்கல் காலேஜ் ஒரு டென்டல் காலேஜ், இந்த 3 டைப் ஆஃப் கோட்டாலையும் ஏதோ ஒரு காலேஜ் எனக்கு அலாட் ஆகிடுச்சு ரவுண்டு 1. நான் வந்து ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும்னா ரவுண்டு 1க்கு நான் ஜாயின் பண்ணி ஆகணுமா? ஸோ அதுதான் ஒரு கொஷின். இதில் என்னென்னா, நீங்கள் ரவுண்டு 1க்கு ஜாயின் பண்ணணுன்றது நெசசிட்டி கிடையாது, நெசசரி இல்லை. சரிங்களா? நீங்கள் ரவுண்டு 1ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா, நீங்கள் சப்போஸ் ரவுண்ட் 2 போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2க்கு போகலாம். ஜாயின் பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ எக்ஸிட் மீன்ஸ் நோ நீட் டு ரிப்போர்ட் யுவர் அலாட்டட் காலேஜ் லைக் மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணுன்னே தேவையில்லை. ஃப்ரீ எக்ஸிட் அப்படியே விட்டுறலாம். நீங்கள் எந்த ரிப்போர்ட்டும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண வேணாம் யுவர் அலாட்டட் காலேஜுக்கு. யுவர் எலிஜிபிள் ஃபார் டைரக்ட்லி இந்த செகண்ட் ரவுண்டு. சரிங்களா? செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின், இஃப் ஏ கேண்டிடேட் டஸ் நாட் ரிப்போர்ட் அட் த allotted college during round 2, whether he has to register again for mop-up round. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரவுண்டு 1க்கு அப்புறம் உங்களுக்கு ரவுண்ட் 2ல் சீட் அலாட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் யூ ஹாவ் டு ரிப்போர்ட். அப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ரவுண்டு 1ல் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்குது. ரவுண்ட் 2
மாப்அப், ஸ்டே வேகன்சி இதில் எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆனாலும் நீங்கள் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும், ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. அண்டு நீங்கள் மாப்அப் ரவுண்டுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஸோ அதே போல் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 5th ஒன், இஃப் I have to participate in second round of counseling, whether my allotted seat of first round will be cancelled. இது வந்து முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருச்சு, நான் செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேடேஷன் போகிறேன். சரிங்களா. அந்த அப்கிரேடேஷன் போகும்போது என்னுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி எனக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய தேனி மெடிக்கல் காலேஜ் எனக்கு அலாட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தேனி மெடிக்கல் காலேஜை விட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் வேறு காலேஜ் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்எம்சி ட்ரை பண்ணுறேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் கேன்சல் ஆகுமா? ஆமாம், கேன்சல் ஆகும். அந்த சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அடுத்த சீட் அலாட் பண்ணுவாங்க. உங்களுடைய தேனி சீட் கேன்சல் பண்ணுறது எம்எம் சீட் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா. அதனால் ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு கேன்சல் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த தேனி மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தேனி மெடிக்கல் காலேஜ் கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு எம்எம்சி அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6th ஒன், ஆஃப்டர் ஐ ஜாயின் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டா கேன் ஐ லீவ் ஆர் ரிசைன் டு ஜாயின் ஸ்டேட் கோட்டா ஆஃப் சீட்ஸ். இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் உள்ளே வரீங்க. சரிங்களா. ஆல் இண்டியாவில் கோட்டாவில் உள்ளே வந்துட்டு நான் செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு நான் ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஜாயின் பண்ண முடியுமா? ஸோ இதுவும் 4th கொஷினும் சேம் தான். சரிங்களா. இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் ஒன்று தான். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அதர் ரவுண்ட்ஸ் ஆர் அதர் கோட்டாஸ். ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக அந்த கோட்டாவில் இருந்தே தான் ஆகணும். வேறு எந்த கோட்டாக்கும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யுவர் சீட்ஸ் வில் பி கேன்சல்டு. உங்களுடைய டிஸ்கண்டினியூஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கான பெனால்ட்டி ஃபீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th கொஷின். 7th கொஷினில் வெதர் அலாட்மெண்ட் இஸ் allowed from second round of counseling of all India quota state quota to mop-up round counseling of state all India quota. Whether allotment is allowed from second round counseling of all India quota state quota to mop-up round counseling of state government quota. ஸோ இதுக்கும் அதே போல் தான். நீங்கள் ஒன்ஸ் அலாட் ஆகிட்டீங்க, லைக் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லேருந்து அடுத்த ரவுண்ட்க்கோ இல்லை மாப்பப் ரவுண்ட்க்கோ போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கொடுப்பாங்க. ரீ அலாட்மெண்ட் கேட்குறாங்க. ரீ அலாட்மெண்ட் பண்ணித்தர மாட்டாங்க எப்போவுமே. லைக் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கேன்சல் ஆகிடும். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போனீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கேன்சல் ஆகிடும், தேர்ட் ரவுண்ட் அலாட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன டைப் ஆஃப் கோட்டாவில் வந்திருந்தாலுமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8th கொஷின், வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் at the time of joining or reporting in allotted medical college or dental colleges. இது நம்ம தனியாக ஒரு வீடியோவே சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ஓரலாக இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோடட் ஃப்ரம் டிஎன்எம்சி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்தது அட்மிட் கார்டு, உங்களோட நீட்டோடைய அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட். அடுத்தது நீட்டோடைய ஸ்கோர் கார்டு, உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், டிசி ஒரிஜினல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், இன்கம் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஆதார் கார்டு அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் சொல்லி. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் டு த கன்சர்ன் காலேஜ், லைக் அலாட்டட் காலேஜில். நெக்ஸ்ட் 9th ஒன், இன்கேஸ் கேண்டிடேட் ஹேட் அப்ளை ஃபார் போத் government quota in self-finances college and for management quota, should the candidate pay for the both fees? Yes, நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் தனித்தனியாக பே பண்ணணுமா? ஆமாம், நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் 30,000 பே பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட். சப்போஸ் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1 lakh பே பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட். அந்த 30,000 சொன்னோம் இல்லைங்களா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டாக்கு, அது வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட் மட்டும் எக்ஸம்ஷன் இருக்குது. 2.5 lakhs ஆனுவல் இன்கம் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இருக்குது. அதர்வைஸ் எல்லா கேண்டிடேட்ஸும் எல்லா கோட்டாக்கும் பே பண்ணி தான் ஆகணும், இந்த எக்ஸம்ஷன் கேஸை தவிர்த்து. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 10th ஒன், when and where is the security deposit will be refunded?
நான் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிட்டேன், எனக்கு அந்த ரீஃபண்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் டு லாஸ்ட் ரவுண்ட் 1, 2, 3 அண்ட் ஸ்டே வேகன்சி இந்த ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, லைக் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வாங்குறதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 45 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 60 டேஸ் அதுக்குள்ளே உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க, எந்த அக்கௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, என்ன பேங்க்குக்கு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்க்கு தே வில் பி ரீஃபண்டட் யுவர் செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் நீங்கள் லைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, லைக் அந்த மினிமம் பேலன்ஸ் இதெல்லாம் இருக்க மாதிரி ஆக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த டாப் 10 FAQஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்தராக நம்ம போடுற எல்லா எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸும் உங்களால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது கொஷின் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் இந்த கொஷின் கமெண்ட் செக்ஷன். ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். பை.